Hello everyone. In this video, what we will be seeing is how you can definitely clear the group you are choosing. Right? இது பண்றதுக்கு முன்னாடி first thing what you should be clear is which group you are going to be choosing. Some of you would have cleared one group, some of you have like both groups now, but you chose to focus on only one group, which is really good. Right? And the clarity மட்டும் you have to have first thing. You already would have saw the previous video. அதில் நம்ம ஒரு ரியாலிட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் அ பேப்பர் அப்படின்னா இட் வில் டேக் அரவுண்ட் 120 hours per paper. If you are repeating the same paper again, like previous attempt அந்த பேப்பர் படிச்சிருக்கீங்க நல்லா and you're repeating it again அப்படின்னா it will still take you 80 hours per paper. அந்த பேப்பருக்கு மட்டும் it will take another 80 hours. This is because our preparation, our exams are mostly based off recency and எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் டைம் ரெலவன்ஸ்ல இருக்கு, நம்ம மெமரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல அப்படிங்கிறத நம்பி மட்டும்தான் இருக்கு. ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் தேவை. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் பண்றதை பாருங்க. வில் பி போஸ்டிங் மோர் வீடியோஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். வி ஆல்ரெடி ஹேவ் 2 videos if I am not wrong. பழைய வீடியோஸ்லாம் இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட் தான். இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் யூ கேன் ஆல்சோ டூ தட். பட் ஆல் தி அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் we are getting videos as soon as possible right now. First thing, we'll go directly into what you should be doing for this. Anchor choose பண்ணணும். ரைட்டா? ஆங்கருங்கிறது ஒரு இது தட் இஸ் ஹோல்டிங் யுவர் பொசிஷன். ரைட்டா? உங்க பொசிஷனை கடல்ல ஹோல்ட் பண்றது தான் ஆங்கர். அதே தான் உங்க மார்க் ஷீட்லயும் ஒன் பேப்பர் ஷுட் ஹோல்ட் யுவர் என்டையர் மார்க் ஷீட், அக்ரிகேட் வைஸ், பாஸ் ஆர் வைஸ், கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் வைஸ். இது எல்லாத்துக்கும் ஒன் பேப்பர் ஷுட் ஹோல்ட் யுவர் என்டையர் மார்க் ஷீட், யுவர் என்டையர் ப்ரிப்பரேஷன். ரைட்டா? அதுக்கு எந்த பேப்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அந்த பேப்பர் சூஸ் பண்றத பேஸ்ட் ஆன் யர் ஸ்ட்ரெங்க்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி, தென் வெதர் த சப்ஜெக்ட் இஸ் ஸ்கோரபிள் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி, தென் யார் ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் கிவ் யூ மோர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேக்டர் வச்சு யூ கேன் சூஸ். குரூப் 1ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, லா இருக்கு, டாக்ஸ் இருக்கு. ஓகே, ஆர் இங்க வந்துட்டு காஸ்டிங், ஆடிட், எஃப்எம்எஸ்எம். எஃப்எம்எஸ்எம் we have 3 papers. You can choose either one paper like costing or FMSM or advanced accounts or law. Okay, either of இது ஆடிட்டும் எடுத்துக்கலாம். ஆல் 6 papers is fine. whatever is your strength, உங்களுக்கு அது பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். I can do this, I can give quality efforts, I can give quality output. எக்ஸாம்ல என்னால குவாலிட்டி ஆன்சர்ஸ், கரெக்டான ஆன்சர்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற பேப்பரை சூஸ் பண்ணணும். அண்ட் அதுலேயும் ஸ்கோரபிளா இருக்கணும். லைக் டாக்ஸ் கேன் சம்டைம்ஸ் பி அன்சர்டன், தியரி பேப்பர்ஸ் கேன் டெஃபினெட்லி பி அன்சர்டன். எழுதினா மார்க் தருவாங்களா? டவுட்ஃபுல். தேர் இஸ் அன் அன்சர்டனிட்டி டு இட். ஓகே, அது பேஸ் பண்ணி யூ ஷுட் பி சூசிங். அண்ட் நீங்க ப்ரீவியஸா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, ஏற்கனவே ஓரளவுக்கு ஸ்டார்ட் இருக்கு அப்படின்னா தட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். தி என்டையர் பாயிண்ட் இஸ் இந்த பேப்பர் வந்துட்டு உங்களை ஆங்கர் ஆட்டம் உங்க மார்க் ஷீட்டை பிடிச்சிருக்கணும். இதுக்கு பாஸுங்கிற அந்த ஒரு சர்டனிட்டியை நோக்கி போறதுக்கு ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கணும். உங்களோட என்டையர் மார்க் ஷீட்டுக்கு உங்களை கடல் பக்கம், அதாவது எடுத்துட்டு போறப்போ எந்த இதுவும் வரப்போ நிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஒரு பேப்பரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. தென் தியரி, 2 குரூப்லயுமே யூ ஹேவ் தியரி. லா அண்ட் ஐடிடி இங்க எடுத்துக்கலாம். ஐடிடில யூ ஹேவ் தியரி போர்ஷன், யூ கேனாட் இக்னோர் தட். ஆர் ஏஎஸோட தியரியும் எடுத்துக்கலாம். அண்ட் ஆடிட், எஸ்எம். ரைட்டா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த தியரி எல்லாமே முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங், தியரிக்கு வந்துட்டு அன்பிரெடிக்டபிள். இவ்வளவு படிச்சா போதுமா? தெரியாது. இவ்வளவு படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம தியரியில அப்படியே ஆன்சர்ஸ் மாறி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஐசிஐலியுமே சரி, இல்ல நமக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வராம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோல தியரியில இப்ப சம்முனா இதுதான் ஆன்சருங்கிறது ஓரளவுக்கு சொல்ல முடியும். தியரியில அப்படி சொல்ல முடியாது. ஸோ தி அன்பிரெடிக்டபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஆன்சரே சப்ஜெக்டிவ் போது மார்க்ஸும் சப்ஜெக்டிவா போடலாம். 4 out of 5 நீங்க ஒரு இடத்துல எதிர்பார்ப்பீங்க, அங்க 2.5, 3 out of 5 வரும். ரைட்டா? மார்க்ஸ் ஆர் ஆல்சோ சப்ஜெக்டிவ். தட் இஸ் ஒன் திங். தென் தியரி பொறுத்த வரைக்கும் மூணாவது என்னன்னா, இட் இஸ் ஹார்ட் டு ஸ்டடி. ஹார்ட் டு ஸ்டடி ஹானஸ்ட்லி. யூ ஹேவ் டு புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ அந்த இதுல நீங்க என்னதான் ஆங்கர்னு ஒரு பேப்பர் வச்சிருந்தாலும், தியரியே ஆங்கரா இருந்தாலும் இல்லைனாலும் தியரிக்கு ஒரு
கன்சிடரபிள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ரைட்டா? அதுக்கு நீங்க யூ கேனாட் இக்னோர் ஆர் எனிதிங். ரைட்டா? சரி நான் ஆங்கர்னு சொல்லிட்டேன், அப்போ இந்த ஆங்கர் தியரி ஸோ 3வது பேப்பர் விட்டுருட்டா அப்படி சொல்ல வரலப்பா. இதை வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கரை எடுத்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கா அதுல ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன்லேயே இந்த ஆங்கரை கொண்டு வந்து உங்க ப்ரிப்பரேஷன் என்டையர் ஜேர்னி இப்போ 1.5 மாசம் போகுதுல, அதுல இந்த ஆங்கரை நிப்பாட்டி வச்சிங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் கிட்ட நிப்பாட்டி விட்டுருங்க. அது பாட்டு உங்களை கூட்டிட்டு போகும். அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு பேப்பரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஸ்டார்ட் பண்றப்போ இட் வில் லீட் யூ சம்வேர். இட் வில் கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் டு கண்டினியூ எவ்ரி சிங்கிள் டே. அதுக்கு தகுந்தாப்புல ஆங்கர் இருக்கணும். அந்த இன்னொரு பேப்பர்லயும் எஃபோர்ட் போடணும். யூ ஒன்லி ஹேவ் 3 பேப்பர்ஸ். ஓகே, 3 பேப்பர்ஸ் வித் லிமிட்டட் டைம் ஆஃப் 60 days கிட்ட இருக்கு. ஓகே, இந்த 60 days எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கிறத பார்த்து ஃபுல் யூட்டிலைசேஷன் பண்ணி கண்டிப்பா பாஸ் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஆல் 3 பேப்பர்ஸ்ல 50+ வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல, 60+ வாங்குறதுக்கு படிக்கணும். ஸோ தட் ஏதாவது ஒரு பேப்பர்ல 40 தான் வருதுனாலும் 60 வருது அப்படின்னு. ஆனா ஆரம்பிக்கிறப்போ நீங்க வந்து இந்த ஆங்கர்ல ஃபுல் எஃபர்ட் போடணும். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஓகே, தியரி பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் திங். நீங்க லா, ஐடிடி ஆர் ஏஎஸ் அண்ட் இந்த பக்கம் ஆடிட் ஆர் எஸ்எம், இதுக்கெல்லாம் நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டெய்லி போடுறாப்புல இருக்கும். ஏன் அப்படின்னா தியரியில மார்க்கிங்கே அன்பிரெடிக்டபிள். ரைட்டா? கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு நீங்க தெரியணும். ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல தப்பு பண்றாங்க. தட் இஸ் தி மோஸ்ட் பெத்தட்டிக் திங். தட் இஸ் ஓகே, தட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உஷாரா பாக்கி பேப்பர்லயும் நம்ம மார்க் வாங்குறதுக்கு இருக்கணும். இதை மட்டும் நம்பி தியரியை நம்பி நீங்க உள்ள போறீங்க அப்படிங்கிறப்போ இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஸோ அண்ட் another thing, marks can also be subjective. Since the answers are subjective, marks can also be subjective. அண்ட் படிக்கிறதே கஷ்டம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடியே எஃபர்ட் போடணும்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா படிக்கலாம். தென் ஏன் டெஸ்ட்னு போட்டிருக்கேன் அப்படின்னா 2 குரூப் எழுதும்போது கூட டெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் irrelevant ஆயிருது. ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை, இதுல டெஸ்ட் வேற எங்க அப்படின்னு. பட் வென் யூஆர் கிவிங் 1 group, யூ நீட் லாட் ஆஃப் ரியாலிட்டி செக்ஸ். ஓஞ்சிடக்கூடாது. லைக் படிச்சு அதெல்லாம் படிச்சிட்டோம், இது படிச்சுட்டா இது போதும் அப்படிங்கிறப்பல இல்லாம நிஜமா படிச்சிட்டீங்களா, இது உங்களுக்கு எப்ப போட்டாலும் வருதா, ரிவைஸ் பண்ணிட்டு போட்டா தெரியுதா, அந்த ஒரு ரியாலிட்டி செக். The more you face exam scenario often, the better it will be for you to appear during results. ரிசல்ட்ஸ் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ எக்ஸாம் முன்னாடியே எக்ஸாம் சினாரியோ நிறைய வாட்டி உட்காந்து ரியாலிட்டி செக் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் போது இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. திஸ் இஸ் தி என்டையர் பாயிண்ட். டெஸ்டிங்கோட மோட்டிவ் டெஸ்ட்ல மார்க் வாங்குறது இல்லை, ஃப்ரீக்வெண்ட் ரியாலிட்டி செக். ஃப்ரீக்வெண்ட் ரியாலிட்டி செக். நான் படிக்கிறது எஃபெக்டிவா தான் படிச்சிருக்கேன்னா, நான் படிச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கிற அளவு தான் படிச்சிருக்கேன்னா, நான் எழுதினது மார்க் வருதா, அந்த அளவுக்கான ரியாலிட்டி செக் வேணும். இதை வந்து கன்சிஸ்டண்டா வீக்லி ஒரு குட்டி டெஸ்ட். நீங்க 2-3 சாப்டர் இந்த வாரம் படிச்சிருந்தாலும் ஒரே ஒரு சாப்டர் சும்மா படிச்சு ஒரு 4 கொஸ்டின் டெஸ்ட் மாதிரி எழுதி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த ஒரு ரியாலிட்டி செக் கொண்டு வந்தீங்கன்னா தான் இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. ரைட்டா? இதெல்லாம் few points that I have in mind for you to consider or for you to take into account while you are preparing for ஒரு குரூப். ரைட்டா? ஒரு குரூப் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும். That is the entire point. Okay, all the best, and as usual what we say is எஃபர்ட்ல போடுங்க உங்க நம்பிக்கை உங்க மேலேயும் உங்க எஃபர்ட் மேலேயும் போட்டீங்க அப்படின்னா as you take one step one day at a time, it will be all easier. Right? Join focus and make this your last attempt.